ஒவ்வொரு இதுக்கும் பூத்துக்கும் வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் 3-4 டிஎம்கே ரவுடிகளை நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன, நான் பணம் தந்துக்கிட்டே இருக்கேன், நீ வந்து ஒவ்வொரு வீடாக போய் கண்காணி, ஒவ்வொரு வீடாக போய் பேசிட்டு வா, இப்போ இருந்தே எல்லாத்தோடையும் பேசு, எல்லாம் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவான், டிஎம்கே ரவுடி வருவான், என்னம்மா எப்படி இருக்கீங்க, எது வேணுமா, எது உங்களுக்கு 1000 ரூபா வந்துருச்சா அப்படின்லாம் கேட்டு உங்கள்கிட்ட அப்படியே பழகுவான். நான் தான் சொன்னல முன்னாடி, கருணாநிதி பாணி அப்படியே வருவான். உங்களுக்கு நான் பணம் வாங்கி தரேம்மா, ரொம்ப கவனிச்சிருங்க அம்மா. பணம் வாங்காதவங்க இல்லைங்க, பணம் எல்லாம் எங்களுக்கு வேணாங்கன்னா பார்த்துருவான். அந்த வீடுகளை கண்காணிக்கிறது இப்போ இருந்தே ஆரம்பிச்சிடுவான். திடீர்னு வந்து ஆட்டுக்கறியை வாங்கிட்டு வந்து உங்கள் கையில் நீட்டுவான். வாங்கிடாதீங்க, உயிரே போனாலும். கோழிக்கறி 2 கிலோ வாங்கிட்டு வந்து தான் அவன் நம்ம கோழி அர்த்தம் வந்தான்னு கொடுப்பான். பண்ணிடாதீங்க. எலெக்ஷன் வரை இவன் வந்து புரளியை கிளப்புவான் வந்து, அப்படி இப்படி நம்பிடாதீங்க. இதை செய்ய சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அப்பா பாணியில். ஒவ்வொரு பூத்துக்கும் 4 அடியாட்கள் திமுகக்காரங்க. இந்த பூத்தில் இருக்க 800 ஓட்டை நீ பார்த்துக்க. 800 ஓட்டுனா ஒரு என்ன 200 வீடு வரும். 200 வீடு, ஒவ்வொருத்தனுக்கும் 20 வீடு ஒதுக்கிக்க. பணம் எவ்வளோ வேணாலும் கொடுக்குறது. இது மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் எம்பிக்கள் கூட்டம் இதை வந்து இப்போ பூத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.